லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகிற செல்வத்தை தர்மம் செய்யாமல் நீங்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து முழுமையான கூலியை பெற முடியாது. நம்ம விரும்புறத கொடுக்கணும் அப்படிங்கிற ஆயத்து. இந்த ஆயத்து குறித்து நிறைய சம்பவங்கள் இருக்குதுங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சஹாபி தன்னுடைய பைருஹாங்கிற தோட்டத்தை கொடுத்தாரு. 600 மரங்கள் உள்ள தோட்டம். எனக்கு பிடித்தமான செல்வம் அதுதான், கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. உமருல்லான் அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பிடித்தமான செல்வம் ஹைபர்ல இருக்கிற ஒரு தோட்டம் தான், நான் அந்த தோட்டத்தை என்ன செய்யட்டும்? அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை வக்ஃப் செஞ்சிருந்தாங்க. இஸ்லாத்துல செய்யப்பட்ட முதல் வக்ஃப் யாருடையது? ஹஜ்ரத் உமருடையது தான். அதான் எனக்கு பிரியமானது, அதை வக்ஃப் செஞ்சுட்டேன். இப்படி சஹாபாக்கள் இந்த ஆயத்து இறங்கின பிறகு தனக்கு பிடித்தமான செல்வம் எது அதை செஞ்சாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் வாழும் காலம் வரை இந்த ஆயத்தின்படி வாழ்ந்தாங்க. என்ன, அவருக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடித்து விட்டது என்று சொன்னால் அதை தர்மம் செஞ்சிருவார். எது பிடிச்சாலும் சரி. அவர்கிட்ட ஒரு அழகான அடிமை பெண், அந்த அடிமை பெண் மீது அவருக்கு விருப்பம் உண்டு. ஆனா இந்த ஆயத்தை யோசிக்கிறாரு, உனக்கு பிடித்தமானதை தர்மம் செய்ய வேண்டும். அந்த அடிமை பெண்ணை விடுதலை செஞ்சு விடுதலையும் பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணது மட்டும் இல்லாம தன்னுடைய முன்னாள் அடிமை நாஃபியா அவருக்கு நிக்காக செஞ்சு வைக்கிறான். எப்பா, இந்த அடிமை பெண் எனக்கு பிடித்தமானவள், அழகான பெண்மணி. ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பிடித்தமானதை தர்மம் செய்ய வேண்டும். நான் இவளை விடுதலை செஞ்சுட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40,000 திர்ஹம் கொடுத்து ஒரு அடிமையை வாங்குறாங்க. வாங்கி சொன்னாங்க, இந்த அடிமை நல்ல வேலை செய்யறவன் சொன்னாங்க, 40,000 திர்ஹம் கொடுத்து நான் வாங்கி இருக்கிறேன். இந்த அடிமை எனக்கு பலனுள்ளவன், எனக்கு தெரிகிறது. எனக்கு பலனுள்ள இவனை அல்லாஹ்வுக்காக நான் விடுதலை செய்கிறேன். விடுதலை செஞ்சுட்டாங்க. வாங்கி அடுத்த நிமிஷம் அந்த அடிமை கேட்கிறாரு, இப்னு உமர் அவர்களே, வாங்கினீங்க, விடுதலையும் செஞ்சிட்டீங்க, எஜமானாக இருந்தா எனக்கு சோறு போடுவீங்க, விடுதலை செஞ்சு என் கையில காசே கிடையாது, இந்த அப்படி இன்னொரு 40,000 திர்ஹம் அவர் கையில கொடுக்குறான். இப்படி வாழ்நாள் முழுக்க அவருக்கு எந்த பொருள் பிடித்தாலும் தர்மம் செஞ்சிருவாங்க. எனவே இந்த ஆயத்தை இன்றைக்கு நாம கேட்கவிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது, அதுக்காண்டி ஒரு தடவைன்னு அர்த்தம் அல்ல, ஒரு தடவையாவது உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை அல்லாஹ்வுக்காண்டி கொடுங்க. உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்க, ரப்புக்காக கொடுங்க. லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகிறவற்றிலிருந்து செலவு செய்யாத வரை முழுமையான கூலியை பெற முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்யணும். இப்படித்தான் நமது முன்னோர்கள் இருந்தாங்க.